ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாத கடைசி. இன்றைக்கி வந்து மார்ச் 31 தான் ஆகுது. நம்ம ஷிஃப்ட்டை 11 மணிக்கு ஆன் பண்ணிட்டோம் கைஸ். ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க துறப்பாக்கத்தில். அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டே இருக்கோம். 6087 ஆர்டர் பிக்கப். ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி கைஸ். நம்ம ஏரியா கிட்ட தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் வந்து ஓரளவு நம்ம மெயின் பண்ணிட்டு போனோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 31.77 கிடச்சிருக்கு கைஸ். அடுத்த ஆர்டர் போகிறாங்களா பார்க்கலாம். ப்ரோ 4483 4483 கைஸ். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறேன் கைஸ். இது கேக்கு தான் சேஃபாக எடுத்துகிட்டு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா துறப்பாக்கம் இந்த சைடு கைஸ். பரவாயில்ல, துறப்பாக்கம் தான். ஒரே ரோடு தான். மெயின் ரோட்லேயே போயிடலாம். கேக்கு சேஃபாக தான் இருக்கும் கைஸ். செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் கிட்டே வந்துடும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இது உள்ள அலோட் இல்லை போல். கஸ்டமருக்கு கால் பண்ணேன், வந்துட்டு இருக்காரு. சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். கேட்க வந்தோடனே கொடுத்துட்டு நம்ம போயிட வேண்டியதான். அதை வந்துட்டு இருக்காரு. 3rd ஃப்ளோர்லேருந்து வந்துட்டுருக்காரு. சரி, வந்துட்டு ஒன்று கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 44.39 கிடச்சிருக்கு. ஒர்த்து தான் கைஸ் இந்த ஆர்டரு. சரி, ஓகே. அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். அப்படியே மூவ் பண்ணுறேன் கைஸ். நான் இந்த இடத்த விட்டு ஒன்றா கைஸ். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் மூவ் ரோட்டுக்கிட்ட. அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். 3rd ஆர்டர் பிக்கப் பண்ணுற ஷாப்புக்கு வந்துவிட்டோம். ப்ரோ 0688 365 பிரியாணி, தந்தூரி சிக்கன். கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். தேங்க்யூ பாய் கைஸ். கொஞ்சம் பெரிய ஆர்டர் கைஸ். வெயிட்டான ஆர்டரு. இது டெலிவரி எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி. 3rd ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணியிருக்கோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கைஸ். இது 1000 ரூபாய்க்கிட்ட மேலே வருது. இது 1050 ரூபா கிட்ட வருது. ஹலோ ஹலோ சார். வந்துட்டேன் ப்ரோ. வெளியே தான் ப்ரோ இருக்கேன். முன்னாடினா எங்கே ப்ரோ? ஓகே ப்ரோ. நீ தானா ப்ரோ? ஜிபே பண்ணுறீங்களா? கேஷ் என்னாச்சு? பிரியாணி தான் ப்ரோ. பிரியாணி தந்தூரி ப்ரோ. வீட்டுக்கு வர போனோம். லாஸ்ட் ஆர்டர் லாங்காக போட்டானே. ஓகே ப்ரோ. கைஸ் ஆர்டர் வர பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க கைஸ். வருவானா வரமாட்டான வர தெரியல. தலைவலிப்பா. 1000 ரூபாப்பா இந்த ஆர்டரு. ப்ரோ ஆர்டர் வாங்கிட்டு போனாங்க ப்ரோ. ஒன்றும் காசு தரல ப்ரோ. கொஞ்சம் டக்குன்னு வர சொன்னாங்க ப்ரோ. வீட்டுக்கு போகணும் ப்ரோ. சாப்பிட்ணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணானுங்க ப்ரோ பசங்க. இந்த அந்த வீட்டில் வாங்கிட்டு போனானுங்க. ஃபோன் அடிக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ணானுங்க. இதை போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனானுங்க. காசு 1000 ரூபா. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானுங்க. எந்த வீடுன்னு தெரில. நிறைய வீடு இருக்குது அதுக்குள்ளே. ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுருந்தா பேர் இருக்கு. இந்த ஏரியா போயிட்டேன். இந்த மாதிரி பேர் கேஷ் கொடுக்குது சொல்லிட்டு கேட்க மாட்டோம். வேறு பர்சன் கொடுத்துட்டு டைசன் நேம். அந்த கஸ்டமர்கிட்ட மைக்கில் பேசுங்க. என்னென்னு ப்ரோ பேசுறது? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணீங்க. இல்லை, வேணுன்ட்டு அவங்க வந்து ஃபேக்காக ஆர்டர் பண்ணியிருக்கானுங்க. வேறு ஒருத்தன் ஆர்டர் பண்ணி இங்கே அமுச்சு விட்ருக்கான். இவன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அப்படியா? ஃபேக்காக ஆர்டர் பண்ணி. இவர் கிடையாது. இவர் கிடையாது வாங்கினவர். இதுவே பண்ண முடியாது. ஃபேக் ஆர்டரு. அப்போ எதுவும் பண்ண முடியாதுல. எதுவும் பண்ண முடியாதுன்னா நம்ம தான் கொடுக்கணுமா காசு? அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்களே. இப்போ ஷோ கடவுளே. 1000 ரூபா. நான் இது 1023 பண்ணி விட்ருங்க. வேறு என்ன பண்ணுறது? இப்போ நம்ம காசு தான் போவோம். இல்லை கஸ்டமர்கிட்ட பேசி பாருங்கள். ஆர்டர் கேன்சல் பண்ண சொல்லுங்கள். கஸ்டமர் இல்லை ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. அதில் எடுத்துகிட்டு போயிட்டா. கஸ்டமர் நம்ம சப்போர்ட் இருக்குதுன்னா இல்லை அவங்க கால் பண்ணோம்னா நம்ம மேலே தப்பு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்து கால் பண்ணோம்னா
கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர் தான் அவங்க. ஆமாம், நம்ம ஏன் ஃபுட்டை கொடுத்தேன்னு கேட்டிருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆர்டர் பிக் வந்தோடனே வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானுங்க. இதில் நீங்கள் எப்படி கால் பண்ணீங்க அவருக்கு? அப்போ கால் போச்சு, ஒரு 2 வீடு தள்ளி கொடுக்க சொன்னான். இல்லை கால் வந்து இப்போ ஆப்பிள் தானே பண்ணீங்க? ஆப்பிள் தான் பண்ணேன். அப்போ அவங்க தான் கரெக்டான ஆள் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணேன், ஒருத்தவங்க வருவான், ஒரு பையன் வருவான், அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் வந்து கொடுத்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறோம், மேலேருந்து காசு எடுத்துன்னு வந்துடுறேன். நான் வெயிட் பண்ண இப்போ அந்த வீடுண்ணா கேட்க முடியும். வீட்டு தெரியுதானா டேரெக்டாக கூப்பிட்டு பக்கத்தில் ரூம் அதை கூப்பிட்டு இந்த பர்சன் டீச்சர் பண்ணுங்க கேட் தெரியும். கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 1000 ரூபாண்ணா. 1000 ரூபா ஆர்டருண்ணா இது. இந்த வீடு தான், இந்த வீடு தான். ஃபுல்லாக இருட்டாகுது வர, எந்த வீடுன்னே தெரில. ஃபுல்லாக லைனாக வீடுங்களாகுது. அது எந்த யாருன்னு நான் போயிட்டேன் தலைவர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரில, இருட்டாகுது. கதவு வந்து பூட்டிகிட்டு போயிருக்கான் தலைவர். ஃபஸ்ட்டு திறந்து இருந்தது, இப்போ வந்து பூட்டிகிட்டு போயிடறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுறதே வெறும் 700 800 தான் ஓட்டுறோம். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஜிபே பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை கையில் கொடுப்பேன். நம்மளும் நான் ஏதோ ஒரு 40 கொடுத்துட்டேன். என் மேலே தான் மிஸ்டேக். இப்போது இதில் நீங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் கொடுத்துருங்க, வேறு வழி. இதில் போயிட்டு இப்போ கஸ்டமர் கால் பண்ணி சொல்லிடுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? கால் பண்ணி ஆர்டர் கேன்சல் கொடுத்தா ஃபுட்டு நம்மகிட்ட இருக்க மாதிரி ஆகிடுமே. வேறு வழி. அப்போ ரொம்ப ஃபைன் அதிகமாகிடும் ப்ரோ. எதுவுமே பண்ண முடியாது. இந்த எப்படிதான் பே பண்ணுற மாதிரி தான். பே பண்ணிட்டு போயிடலாம், விடுங்க. சரி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நம்ம நேரம் இப்படி இருக்குது. இப்போ பாருங்க, தேவையில்லாதது. இது வெறும் 33 ரூபா ஆர்டருக்கு நம்ம 1000 ரூபாய்க்கிட்ட இப்போ இது கொடுத்துருக்கோம். தலைவலி இது. சரி, நானே ஆன் பண்ணதே 11 மணிக்கு. சரி பார்க்கலாம் பாய். தேங்க்யூ பாய். கைஸ் இங்கே பார்த்தீங்களா, 1000 ரூபாய் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க கைஸ் நம்மளை. கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆகுது கைஸ். ஸோ தலைவலியாக இருக்குதே. இந்த ஒரு 2 பேட்ச் ஆர்டர் போட்டாங்க வர. அவ்வளோதான் கைஸ், இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் புக் பண்ணி வர வச்சிட்டேன். பக்காவாக ஏமாற்றிட்டு போயிட்டானு கைஸ் நம்மளை. சே, நான் எப்போவும் ஏமாற மாட்டேன். இங்கே பாருங்க, இப்போலாம் நிறைய எப்படியோ ஏமாந்துட்டேன் பாருங்க. சே, பக்காவாக ஏமாற்றிட்டாங்க கைஸ் நம்மளை. கைஸ் இப்போ நம்ம பேட்ச் ஆர்டர் எடுத்துருப்போம். அந்த 2 ஆர்டரையும் டெலிவரி பண்ணிட்டேன் கைஸ். அந்த 2 ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? 69.65 கிடச்சிருக்கு. அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ் எனக்கு. ஏமாற்றிட்டானுங்களா நம்மளை. மாறியாகவே இருக்குது எனக்கு, மைண்டு அப்செட்டாகவே இருக்குது. நம்மளாக கூட எதாவது தாங்கியிருக்கோம். நம்மளுக்கு பதில் வேறு யாருனா கொஞ்சம் ஒரு ஃபேமிலி மேனு அந்தமாரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை எடுத்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும் நினச்சி பாருங்கள். நம்மளே ஏதோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டோம். நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. எனக்கு முன்னாடியே ஒரு டவுட் வந்தது கைஸ் அவனுங்க மேலே. இவன் முன்னாடி இப்போ சொல்கிறான். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வர சொல்லியே காசு எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காசே எடுத்துகிட்டு வரல. எனக்கு அப்போயே ஒரு டவுட், 2-3 டவுட் வந்துட்டே இருந்தது. சின்ன பையனாக இருக்கானே சொல்லிட்டு தான் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து ஆப்பு வச்சுட்டு போயிட்டான் கடைசியில். வந்துடலாம் அவனுங்க எல்லாமே வந்து லேர்னிங்ஸ் தானே. ஆனால் எனக்கு இப்போ எனக்கு மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது கைஸ். எனக்கு ஓட்டவே தோணல சுத்தமாக. எனக்கு அதே திங்கிங்லேயே தான் இருக்கேன் நான். பார்க்கலாம் கைஸ். என்னோட வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 286 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபான்லாக் ஆகிருக்கு. 2 ஹவர் ஓட்டியிருக்கோம், 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 386 ரூபா கைஸ். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 286 ரூபா தான் கைஸ். இல்லை கைஸ், ஓட்டியிருப்பேன். எனக்கு மைண்டே சரியில்லை கைஸ். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஒரு மாதிரி மைண்டே ஒரு இதுவாகவே இருந்தது. சரி, எதுக்கு அந்த ப்ரெஷரில் ஓட்டுறோம்? நம்ம வர பைக் வர ஓட்டுறோம். டப்புன்னு யோசனை நம்ம டப்புன்னு எதனா வந்து கீழே விட்டோன்னா தேவையில்லாத பிரச்சனை. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் கைஸ். நான்
என்ன இந்த வீடியோ நான் கன்ஃபார்மாக எடிட்டிங் பண்ணி போடுவேன். ஜொமேட்டோ டெலிவரி ஓட்டுறவங்க இதை வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறானுங்க. கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக எல்லாம் ஓட்டுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து காசு கொடுக்காமல் ஆர்டரை கையில் கொடுத்துடாதீங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.